பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் நோக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை படவிலே அனுப்பிவிட்டு அவர் தனியாக ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று காற்று அதிகமானபடியினாலே, கடல் கொந்தளித்தபடியினாலே அந்த படகிலே சீஷர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு அறிந்தார். உடனே இயேசு புறப்பட்டு கடலின் மேல் நடந்து அந்த படவுக்கு பக்கமாய் போகும் பொழுது எல்லாரும் அலறினார்கள், ஆவேசம் என்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டவுடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலிலே நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடும் என்று கேட்டான். உடனே ஆண்டவராக இயேசு சொன்னார், வா என்று சொன்னார். பேதுரு படகை விட்டு இறங்கி கடலின் மேல், தண்ணீரின் மேல் நடக்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து அவன் நடந்து வரும் பொழுது தண்ணீரின் மேல், கடலின் மேல் நடந்து வருகிறான். ஒரே சந்தோஷம். ஆனால் திடீரென்று சற்று முன் அவன் பார்த்த அதே புயல் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் நினைத்தான். திரும்பி பார்த்தான், அவ்வளவுதான். இயேசுவின் முகப்பார்வையை விட்டு அவன் சற்று திரும்பினான். கொந்தளிக்கிற கடலை, பிரச்சனையை பார்த்தான். உடனே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, ஐயோ, நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை ரட்சியும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டான். இயேசு உடனே தம்முடைய கரத்தை நீட்டி அவனை பிடித்து தூக்கி விட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த காலை வேளையில நாமும் அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம், அவரையே பின்பற்றுகிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துவிட்டார், இல்லாவிட்டால் நிச்சயமாக தருவார் என்று விசுவாசத்தோடு நாம் கடந்து போகாதபடி நாம் சந்தேகப்பட்டு விடுகிறோம். இது கிடைக்குமா, கிடைக்காது, இந்த நோய் குணமாகுமா, ஆகாது என்று பல சந்தேகங்கள். இந்த காலை வேளையில சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி சூழ்நிலைகளை பார்த்து பயப்படும் பொழுது நாம் அமிழ்ந்து போய்விடுகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இருதயத்திலே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது நாம் சொல்லுகிறது அப்படியே நடக்கும்.
நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்முடைய நாவினாலே சொல்லி உச்சரிக்கிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னென்ன நன்மைகளை நாம் பேசி சொல்லுகிறோமோ விசுவாசத்திலே அது அப்படியே நடக்கும். சந்தேகப்படாமல் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நாம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் நமக்கு உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. ஆகவே இனி நாம் சந்தேகப்படாமல் தைரியமாய் அறிக்கையிடுவோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவோம். பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உடனே நாம் நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். நாம் எளிதாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே நாம் கெட்டு போக மாட்டோம். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ளுவோம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைவுல கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. சந்தேகப்படும் பொழுது நாம் கேட்ட எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய சந்தேகத்தை, பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று நாம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றால் இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு கடந்து போகிறார்கள். ஆனாலும் சில சந்தேகங்கள், பயங்கள் அவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கான பதிலையும் முழுமையுமாய் பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே அவர்கள் கடந்து போய்விடுகிறார்கள். எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். சந்தேகப்பட்டால் எதையாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெறலாம் என்று நாம் நினைத்து கூட பார்க்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகப்படாமல் இன்னைக்கு எதை நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ இதெல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா என்று எந்தவித தடையும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட? இன்றைக்கு எல்லா சந்தேகங்களும், பயங்களும் ஒவ்வொருவரையும் விட்டு அகன்று போவதாக விசுவாசத்தில் இன்னும் அவர்களை உறுதிப்படுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.